சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூரில் நடைபெற்ற கோர சம்பவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவாதங்களையும் தலைவர்களுடைய அறிக்கைகளையும் யார் யாரெல்லாம் ஆறுதல் சொல்ல போகிறார்கள், யாரெல்லாம் அரசை குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லது பாராட்டுகிறார்கள், களத்தில் நடந்தது என்ன என்பதையெல்லாம் காணொளி வாயிலாக கண்டும் நேரில் கண்டும் அதில் நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது என்பதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்திற்கு முதல் நன்றி. கரூரில் நடைபெற்ற அந்த கோர சம்பவத்தை பல பேரும் கண்டித்துக் கொண்டிருக்கிற நிலையில் திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் தங்களுடைய கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று கருதப்படுகிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் நடிகர் விஷால் அவர்கள் தன்னுடைய பதிவில் இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான செயல். கரூரில் ஏற்பட்ட விபத்து என் இதயத்தை கனமாக்கியது. எதிர்காலத்தில் நடைபெறும் எந்த ஒரு அரசியல் பேரணி பிரச்சாரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் விஷால். அதேபோல் நடிகர் சூரி அவர்கள் கரூரில் நிகழ்ந்த இந்த மனதை உறைய வைக்கும் விபத்து அனைவரையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேதனை நிறைந்த இத்தருணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நம் இதயபூர்வமான அனுதாபங்களை தெரிவித்து மனதாலும் செயலாலும் அவர்களுக்கு தோள் கொடுப்போம், என் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று சூரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதேபோல் நடிகர் சத்யராஜ் அவர்கள் கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு என் ஆழ்ந்த இரங்கல். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் என்று எச்சரிக்கிறார் நடிகர் சத்யராஜ். அதேபோல் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு யார் எப்படி ஆறுதல் சொல்வது என்பது தெரியவில்லை. இன்னும் சிகிச்சையில் இருப்பவர்களும் விரைந்து குணமடைய அனைவரும் வேண்டிக் கொள்வோம் என்று தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிடுகிறார் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள். அதேபோல் வைகை புயல் வடிவேலு அவர்கள் கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தை கேட்டதிலிருந்து நெஞ்சை உலுக்குகிறது. இறந்து போன இளைஞர்கள், பெரியவர்கள் மற்றும் பிஞ்சு குழந்தைகளை நினைத்து கண்ணீர் சொட்டுகிறது. இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது என தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார் வைகை புயல் வடிவேலு. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் கோர காட்சிகள் நம்மை கதிகலங்க வைக்கிறது. யாருக்கு ஆறுதல் சொல்வது, எப்படி தேற்றுவது என தெரியாமல் தவிக்கிறேன். கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா இறைவனடி இளைப்பாரட்டும். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று குறிப்பிடுகிறார் நடிகர் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். அதேபோல் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் குறிப்பிடுகையில் கரூர் செய்தியை கேட்டு வார்த்தைகள் இல்லாமல் தவிக்கிறேன். கரூரில் நடந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன. துயரத்தில் வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்று கண்ணீர் சிந்தியிருக்கிறார் நடிகர் விஷ்ணு விஷால். கேரளாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற நடிகர் மம்முட்டி அவர்கள் குறிப்பிடும் பொழுது கரூரில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் மனதை உலுக்குகிறது.
இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவர்களது குடும்பத்தினர், உறவினர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன். அதேபோல் நடிகர் தனுஷ் அவர்கள் நெஞ்சம் கனக்கிறது, கோர சம்பவத்தை நினைத்து வேதனைப்படுகிறேன், தூக்கம் வரவில்லை, இறந்தவர்களுக்கும் பறிகொடுத்து நிற்பவர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நடிகர் தனுஷ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடும் பொழுது, அந்த சம்பவத்தை நினைக்க நினைக்க நெஞ்சு கனக்கிறது, இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேட்டதே இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் இப்படி ஒரு கொடூரம் என்பது நினைக்கவே பதற்றமாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் வழி தவறிவிட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இது எல்லாவற்றையும் விட பிக்பாஸ் நிகழ்வில் புகழ்பெற்ற நடிகை ஓவியா அவர்கள் இந்த கோர சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும், அந்த கட்சிக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று ஓவியா கேட்டிருக்கிறார். அவர் கேட்டிருப்பது அவருடைய உள்ள கொதிப்பு. ஆனால் தாவேக தொண்டர்கள் அந்த பெண்ணின் உள்ள கொதிப்பை புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்ணை அவதூறுகளால், காழ்ப்புணர்ச்சிகளால், கெட்ட கெட்ட வார்த்தைகளால் பேசுவதை சகிக்க முடியவில்லை. ஒரு கோரச் சம்பவம் நிகழும் போது அவரவர் பார்வையில் என்னென்ன கருத்துக்கள் வெளிவருகிறது என்பதுதான் முக்கியமே தவிர, குற்றம் சொல்லுகிறவர்களை அவதூறு செய்வதும் எச்சரிப்பவர்களை காழ்ப்புணர்ச்சியோடு அணுவதும் சரியான அணுகுமுறை இல்லை, அரசியலும் இல்லை என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.